மக்களால் நான் மக்களுக்காக வாழ்ந்து மனித புனிதவதி இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசியோடும் எதிர்வருகின்ற திங்களன்று 77வது பிறந்தநாளை நம்முடைய கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வேளையிலே அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கழக அம்மா பேரவையின் சார்பாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் 82 மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு இடத்திலே இன்றைக்கு திண்ணை பிரச்சாரம் துவக்க வேண்டும் என்று ஆணையிட்டு நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று வருங்கால முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய எடப்பாடியாருடைய ஆணைக்காகவும் இந்த அம்மா பேரவையை வழிநடத்தி செல்கின்ற அம்மா பேரவையுடைய செயலாளருடைய வழிகாட்டுதலின்படியும் ஆர்பி உதயகுமாரி வழிகாட்டின்படியும் நம்ம எல்லாம் இந்த கோவை மாவட்டத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கொடுத்து இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் கோட்டையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கழக தலைமை செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கோடா எஸ்பி வேலுமணியுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக வெற்றியாக உறுதுணையாக இருந்து வழிநடத்தக்கூடிய கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கோவை வடக்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்கு மரியாதைக்குரிய அமரஜன் அவர்களே, இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பேற்று குறிப்பாக கோவை மாவட்ட மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் கூட நேற்றைய தினம் கூட நம்முடைய கோவை கொடிசியா மைதானத்திலே நம்முடைய நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக 8 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அலுவலாய்வு கூட்டத்தை நடத்தினார்கள். இங்கே அதிமுகவில் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் நாங்கள் வைக்கிற வெள்ளைக்கு தான் பேர் வைக்கிறாங்க. இவங்க புதுசாக எந்த விதமான திட்டத்தையும் கொண்டு வரல. சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி அதிமுகக்காரர் 4 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டு போகக்கூடியது அதிமுக இருக்குது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரும் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுக வஞ்சிக்கல. நாங்கள் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த மாதிரி வரணுன்றது நீங்கள் வீதி வீதியாக ஓட்டு கேட்குறோம். 4 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து இந்த ஆட்சி 3 மாதத்தை ஓடி 4 மாதத்தை ஓடினாங்க. 4 ஆண்டு கால சிறப்பு ஆட்சி செய்து எண்ணற்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களாலும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கம் பல்வேறு வரிச்சுமைகளை இந்த அரசு தொடர்ந்து நாட்டு மக்களிடத்திலே தொடர்ந்து வரிச்சுமைகளை ஏற்றி வருகிறது. அதையெல்லாம் மெட்ராஸில் உயர்மட்ட பாலங்கள் நிறையா இருக்குது. ஆனால் 10 கிலோமீட்டர் கிடையாது. நம்ம தண்டுமாரியம்மன் கோயிலிருந்து நம்ம கோல்டுவன்ஸ் வரைக்கும் இவங்க 5 கிலோமீட்டர் வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டில் இப்போ தான் பீஸ்ஃபுல் சொல்லி நடந்துட்டு இருக்குது. இந்த பணிகளையே துரிதப்படுத்தியிருந்தால் கடந்த ஆண்டே முடிந்திருக்கு. இப்போ தான் முடிக்க விட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள முடிக்கக்கூடாது வேலையை போட்டாங்க. யார் வேணாலும் நம்ம கொண்டு வந்து திட்டாது. மிகப்பெரிய பாலம், பொள்ளாச்சி ரோட்டிலே பாலம், நஞ்சப்பாறை ரோட்டில் பாலம், மேட்டுப்பாறை ரோட்டில் பாலம், திருச்சி ரோட்டில் பாலம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எடுத்துக்கொண்டீங்கன்னா 130 கோடி ரூபாயில் புறணமிக்கப்பட்டு முதலெல்லாம் இதய அறுவை சிகிச்சை பண்ணோன்னு கிட்னி அறுவை உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணோன்னா இங்கேருந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கேருந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் லெட்டர் வாங்கி கொண்டு போயிட்டு மெட்ராஸில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அந்த நிலைமையை மாற்றி பல்நோக்கு மருத்துவமனையாக 130 கோடி ரூபாயில் பல்நோக்கு மருத்துவமனையாக இன்னைக்கு தரம் உயர்த்தி டெய்லி இதய அறுவை சிகிச்சை பற்றி வச்சிருந்தது அதிமுக ஆட்சி. எடப்பாடியார நம்ம உள்ளாட்சி அமைச்சரோ 1 பைசா கூட வரி வைக்கல. 10 ஆண்டு காலம் அதே தான் வரி. ஆனால் இன்னைக்கு என்ன 100% வீட்டு வரி